இவை அனைத்துமே உங்களால் எங்கள் நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள். 4வது நாளாக இன்று எங்களுடைய ஐடிஎன் தாய் கலையகத்தில் இப்படியான பொருட்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 3 நாட்களாக ஏராளமான பொருட்கள் நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றது. ஐடிஎன், வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்கண்ட ஆகியோர் இணைந்து தான் இந்த பொருட்களை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும், எங்கள் மக்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே ஏராளமான பொருட்களை இங்கே வாரி வழங்கி தங்களால் முடிந்த ஏதோ ஒரு காரியத்தை நம் நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்க வேண்டும் என்ற வகையில் முன் வந்திருந்தார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்க்கலாம், சவக்காரங்கள் நிறைய நேற்று தினம் கையளிக்கப்பட்டிருந்தன. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக தேவையானது சவக்காரம், டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட் எல்லாம் காணப்படுகின்றன. எனவே பாருங்கள், அரிசி தொடர்ச்சியாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. நிறைய இடங்களில் சொல்லக்கூடிய விஷயம் அந்த அங்காடிகளில், ஃபுட் சிட்டிஸில் சாமான்கள், பொருட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையாகவே இப்படியான தொகையாக பொருட்களை வாங்கி கொண்டு இப்படியான நிவாரணப் பணிகளுக்காக கொடுக்கும் பொழுது அங்கே குறைவது சாதாரண விஷயம்தான். எனவே இப்படியான நிலையை நாங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அதை கேட்டாற்போல் எங்களுடைய செயற்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அனாவசியமான பொருட்களை வீடுகளில் வாங்கி குவிக்கிறதை நிறுத்திக்கொள்வோம். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், மருந்து பொருட்கள் இருக்கின்றன, அதை பேனடோல் இருக்கின்றன, சின்ன பிள்ளைகளுக்கான அந்த பானிகள் இருக்கின்றன, டெட்டோல் இருக்கின்றன. இப்படி பார்க்கலாம், ஆடைகளும் இங்கே வழங்கியிருக்கிறார்கள், புத்தம் புதிய ஆடைகள். ஏன்னா நிறைய இடங்களில் ஒன்றுமே இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள், பரிதவித்து காணப்படுகின்றார்கள். பாருங்கள், பிளாஸ்டிக் பொருட்களும் இங்கே கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதான் உங்களால் என்ன முடியுமோ அதனை நீங்கள் கையளித்தால் நிச்சயமாக இது உரிய தரப்பினருக்கு சரியான நேரத்தில் சென்று சேரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எனவே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், என்னென்ன பொருட்களை கொடுக்கலாம் சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் காணப்படுகிறது. அந்த சந்தேகத்திற்கு இந்த காணொளி ஒரு விடையாக இருக்கும். பருப்பு, இப்படி நிறைய உள்ளுணர்வு பொருட்களை என்னென்னலாம் எங்களுடைய சாப்பாட்டுக்கு நாளாந்த தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோமோ அப்படியான பொருட்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியை பார்த்து கூட நிறைய என்னுடைய நண்பர்களும் தெரிந்தவர்களும் இப்படியான பொருட்களை இங்கே கையெழுத்திருந்தார்கள். எனவே நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்கள் நாட்டு மக்களுக்காக, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கரம் கொடுத்து அவர்களை கை நீட்டி கரை சேர்ப்போம் என்பதாகத்தான் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் 493 உயிர்கள் இலங்கையில் பலியாகின்றன. 493 என்பது மிகப்பெரிய ஒரு கணக்கு. 1000-ஐ தாண்டும் என்பதாக இப்பொழுது அன்னளவாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் மீதமாக இருக்கக்கூடிய எங்களுடைய உயிர்களுக்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் ஏதாவது முடிந்த விஷயத்தை செய்வோம் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே தொடர்ச்சியாக எங்களால் முடிந்த உதவியை எங்கள் உறவுகளுக்காக நாங்கள் மேற்கொள்வோம். நன்றி.